நாங்கள் நாதகாப்பட்டியிலிருந்து வரோம். விஜய்னா ரொம்ப உயிர். இவங்களுக்கு பொம்பளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த முதலமைச்சர் அவர் தான். எங்கள் வீட்டு எல்லாமே 4 பேர் இருக்கோம். 4 பேர்த்துக்குமே விஜய்க்கு தான் ஓட்டு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரசிகர் வேறு. அவர் வேறு எலெக்ஷனுக்கு வராருன்னா அவர் தான் ஜெயிப்பார். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். விஜய்க்கு என்ன காரணம்னா அவரை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன இதுலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு வராருன்னா அவர் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வரேங்க. நேற்று பார்த்துட்டு போனேன். விஜய்க்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு அலோட் இல்லையா, முக்கியமாக நிர்வாகிகள் தான் அலோட்டான். இருந்தாலும் அவர் எப்படியோ சைடில் நின்னாவது வாரத்தில் நின்னாவது பார்த்துட்டு போகணுங்கிற எண்ணத்தில் நான் அங்கேருந்து வந்துருக்குறேங்க. இப்படியால் 4 மணிக்கு வந்தேன். அவர் எந்நேரம் வந்தாலும் பார்த்துட்டு தான் போவேன். ஆனால் வருங்கால தளபதி பார்க்கணுங்கிற ஆவல். அவர் இந்த நாட்டுக்காக திமுகவும் அதிமுக மாறி மாறி ஆட்சி நடத்தினாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவங்க கொள்ளையடித்தான் அடித்தாங்க. அதனால் இப்போ கடவுளாக பார்த்து இவரை 3வது இவர் அனுப்பியிருக்குது. இவர் தமிழ்நாட்டு முதல்வர் ஆகி பொதுமக்களுக்கு நல்லது செய்வார். பெண்களுக்கு பாதுகாப்பு நிறையா இவரால் கொடுக்க முடியும். பொதுமக்களுக்கு பெரியவருக்கு முதியோருக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விஜய் விஜய் விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக இவர் ஒரு முதல்வர் ஆகணும். முதல்வர் ஆவார் கண்டிப்பாக. 200 தொகுதிக்கு மேலே டிவிக்கு ஜெயிச்சு தமிழ்நாட்டில் முதலமைச்சரை பரியாணை ஏறணும். அந்த முதலமைச்சர் பதவிக்கு நான் போகணும். இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. விஜய் பார்த்தாவே அவர் கடவுளை பார்க்குற மாதிரிங்க. அவர் முதலமைச்சர் அவர் தாங்க. 2026 நீங்கள் எத்தனை பேர் போட்டி போட்டாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் தான் விஜய் தான் விஜய் தான். விஜய் ஓட்டு போகிறதே நான் படத்துக்கு காசுகளே இங்கே வரலைங்க. அவருக்கு ஓட்டு போகிறதுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம். அவரை பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு போட கடவுளை பார்த்த மாதிரி ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். யாரும் ஒரு வீட்டில் 5 ஓட்டு இருக்குதுன்னா 5 ஓட்டில் 4 ஓட்டு விஜய்க்கு தான். 1 ஓட்டு தான் மற்றவங்களுக்கு. அதான் காசு கொடுத்துவாங்க. இவர் காசு கொடுக்காத 4 ஓட்டுமே அவருக்கு தான் போடுவோம். வருங்கால முதல்வர் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் நிரந்தர முதல்வர். அவர் நல்லது செய்வாருங்க. மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக நல்லது செய்வார். பலனை எதிர்பார்க்க மாட்டார். 10 பைசா அவருக்கு தேவையில்லை, எதிர்பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கும் போடுவாங்க. பெரியவங்க பிள்ளைங்களோட அப்பா அம்மா அவங்க எல்லாமே ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவாங்க. விஜய்க்கு தான் போடுவாங்க. பெரியவங்க போட மாட்டாங்களே. பெரியவங்க மூலியமாக தான் சின்ன பிள்ளைங்களே ஆதரிக்க வைக்கிறாங்க. நீங்கள் விஜய்க்கு கூட போங்க, அவர் நல்லா செய்வார், விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்களே தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பெரியவங்களுக்கு தான் சின்ன ஓட்டு எத்தனை பேர் இருக்கிறவங்க அத்தனை பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. மற்ற கட்சியெல்லாம் 0 தான் இந்த டைமு. நான் சேலத்துலேருந்து வரேங்க. ஒர்க் இருக்குது, இன்றைக்கி லீவ் போட்டிருக்கோம். நம்ம தலைவரை பார்க்க தான், வேறு எதுக்காண்டி நம்ம பிரதர் தலைவருக்காண்டி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக அவருக்காண்டி நாங்கள் ஓட்டு போடுவோம். ஓட்டு போட மக்களை நாங்கள் வேலை பார்ப்போம். நாங்கள் ஓட்டு போடுறதுக்காண்டி பிரதர் அவர் அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கார். கொள்கை எதிரி என்ன, அரசியல் எதிரி என்னன்னு சொல்லி தெளிவாக இருக்கார். பத்தாவது என்னென்னா அவர் அவ்வளோ உயரத்தை விட்டுட்டு அவ்வளோ பொருளாதாரத்தை விட்டுட்டு மக்கள் நல்லது பண்ண வராரு. அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கார். அவர் எவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தாலும் அவர் அழுத்தத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அவர் கூட்டணியில் பக்கம் போகாமல் தனியாக தான் இருப்பேன். நம்மளை ஆதரிக்கிறவங்களுக்கு நம்ம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை சொல்கிறாரு. அந்த நிலைப்பாடு நமக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நம்ம ஆதரிக்கிறோம். சினிமாவை தாண்டி நம்ம அரசியல் தலைவர் நாங்கள் ஏற்றுவிட்டோம். நாங்கள் பிரதர் டான்ஸுன்றது ஒரு கலை தான். அது எல்லா தலைவருமே பண்ணக்கூடியவங்க தான். மற்ற நம்ம எவ்வளவோ கட்சிகளை பார்த்துருக்கோம், டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. அதை ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை இதிலோ அவங்க விருப்பப்பட்டு கேட்டார் அவர். அதுக்கான ஒரு சின்ன வேறு ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. பெருசு சேர்த்துக்கலாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். விமர்சனங்கள் வரதான் செய்யும். எங்கே விமர்சனம் வருதோ நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோன்னு தான் பிரதர் அர்த்தம். அது அவங்க 1000 விமர்சனம் வைக்கட்டும். ஏன் மற்ற தலைவருக்கு வைக்காத விமர்சனங்களா, எம்ஜிஆர் அவர்களுக்கு வைக்காத விமர்சனங்களா, அதெல்லாம் விமர்சனம் வரதான் செய்யும். விமர்சனம் நம்ம இந்த காதில் வாங்கிட்டு காதில் போயிட்டாங்க. இக்னோர் நெகட்டிவிட்டிஸ் தலைவர் சொன்ன மாதிரி தான். அவ்வளோதான் பிரதர். விசில் சின்னன்றது ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு சின்னம் தான் இது. நம்ம என்னென்னா ஒரு விசில் எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த விசில் சின்னன்றது அது நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு நான் நம்புகிறேன். பிரதர் அந்த கேலி கிண்டலை யார் பண்ணுவோன்றது எல்லாத்துக்குமே தெரியும். கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் எடுத்துக்கிட்டாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சின்னத்தை. கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் சரி, கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் சரி, நம்ம சின்ன போய் சேர்ந்துருச்சு பிரதர்.
இல்லை சேலத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நம்ம ஜெயிப்போம் brother. அதெல்லாம் விஜய் வருவதுக்கு முன், விஜய் ஒரு பின் வேறு. 2020 ஆட்சி பாருங்கள், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது பாருங்கள். நான் இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, மக்களோட நிலவரங்கள் அப்படி இருக்குது. நம்மகிட்ட ஒரு வேவ் இருக்குது தமிழ்நாட்டில். நான் வந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி பக்கநாடு ஊராட்சிங்கிறது வந்துடுறேன். எப்படி பார்க்குறோம்னா, வருங்காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தவே அவர் வந்திருக்காரு. மக்கள் சந்திப்பு மாதிரி இப்போ வந்து நிர்வாகிகளே வந்து முழுமையாக சந்திக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இது ரொம்ப மன உளைச்சலுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நாம் சொல்லிக்கிறது என்னன்னா, மக்களை கூட வந்து நேரடியாக சந்திக்க முடியாத சூழ்நிலையில் நாட்டோட நிலவரம் அப்படி இருக்குது. அதனால் இந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி நாம் வந்து கொண்டு வரணும், செயல்படுத்தணும். அதான் மெயின் முக்கியம். அவர் வந்து சுமார் ஒரு 30-33 வருஷமாக இயக்கத்திலேருந்தே நற்பணியிலேருந்தே செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் மக்களுக்கு வந்து நல்லது ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு விஷயம் ஏற்படுத்துவார். இப்போ இருக்கிற இருந்துருக்கிற ஆட்சியை விட இது நல்ல முறையாக இவர் வந்தால் நல்லா இருக்கும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நம்பிக்கையே வந்து அரசியலில் விஜய் மட்டுமே எதிர்பார்க்குறாங்க மக்கள். அது ஒரு 20 வருட காலத்துக்கு முன்னாடி எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா இவங்க இருந்தபோது வந்து அந்த கட்சியோட நிலவரம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க இல்லாததுக்கு அப்புறம் கட்சி வந்து அங்கங்கே வந்து பிளவுபட்டு அது கட்சிங்கிற பேர் மட்டும்தான் இருக்குதே தவிர அது ஒற்றுமை கிடையாது. அதனால் அது பெரிய விஷயமாக சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய தலைகள்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அந்த கட்சி பேரை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது செயல்பாட்டுக்கு வராது. இனிமேல் வரும் காலம் வந்து நம்ம தங்க தளபதி விஜய் அவர்களை மட்டுமே ஆட்சி செய்வார், வேற வாய்ப்பு இல்லை. என்னங்க சேலம் இல்லை, தமிழ்நாடு இல்லை, அதர் ஸ்டேட் அனைத்திலுமே இவருக்கு வந்து வரவேற்பு உண்டு. இது எல்லாவுடைய உலக நாட்டு மக்களிடையே இவருக்கு முழு ஒத்துழைப்பு ஆதரவும் எல்லாம் அனைத்துமே மக்கள் வந்து கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் கிடையாது. ஆனால் மற்ற கட்சிக்கு அந்த அளவு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவருடைய வருகை வந்து ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு 30-50 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி நாம் வந்து இருந்த ஆட்சி காலம் எப்படி இருந்ததோ அது மாதிரி செயல்படும் இவர் ஆட்சி நடைமுறையில் வந்தால். நாங்கள் இங்கே சேலம் தான், நாங்கள் சேலத்தாம்பட்டி நாங்கள் ஊர். இங்கே தான் கம்பெனி ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் விஜய் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அதனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் பார்க்குறதுக்கோசரம். அதுவும் நாங்கள் வந்து ரசிகராக இருக்கிறது தான் மெயினாக. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நேற்றுலேருந்தே நாங்கள் வந்து உள்ளன்னு பார்த்துட்டு இருந்தோம். யாரும் உள்ள எப்படியாவது வெளியே நின்னாவது எங்கேயாவது நின்று பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான், ஆசை தான். எல்லோரும் வந்து கட்சிங்கிறாங்க. கட்சி கூட மெயினாக ரசிகர் தான் எல்லோரும் கட்சிக்கோசரம் அப்படி பண்ணுறாங்கிறாங்க. கட்சினா அப்படி பார்த்தா எம்ஜிஆர் எல்லாருமே இருந்தாங்க தான். எம்ஜிஆருக்குலாம் எவ்வளோ ரசிகர் வந்தாங்க. ரசிகராக இருந்து தான் கட்சியாக போனாங்க. அதனால் ரசிகராக இருக்கிற நாளாக ரசிகர். நான்லாம் உண்மையான எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி, எனக்கு கட்சியெலாம் எனக்கு மெயின் கிடையாது. ரசிகர், நான் அவரை பார்க்கணும், மெயினாக பார்க்கணும், அவ்வளோதான் எங்களோட ஆசை. அதுவும் ரொம்ப வருஷம் கழித்து வந்துட்டு போயிட்டு இருந்தால் கூட தெரியாது. ரொம்ப வருஷம் 5 வருஷம் கழித்து திருப்பி வராரு. அவரை பார்க்குறது எவ்வளோ பேர் ஏங்குவாங்க. அது சின்ன குழையிலேருந்து எல்லாருமே ஏங்குவாங்க. அதனால் பார்க்குறதுக்கோசரம் நாங்கள் கண்டிப்பாக வரணுங்கிறதுக்கோசரமாக வந்தோம். அதுவும் எங்கள் ஊருக்கு எப்போ வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்த மாரி வந்துட்டார். இன்னும் இதோட பெருசாக எதிர்பார்க்குறோம். எல்லோரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அதுமாரி எல்லோரும் இருந்தால் பரவாயில்லாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, ஓட்டு வந்து யாரோ ஒரு மாற்றம் வரணுங்கிறத தான் எதிர்பார்க்குறாங்க. யாருமே எதிர்பார்க்காததெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு யாரோ வந்து நல்லா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னாலும் சொல்ல, அவங்களோட விருப்பம். அது போடுறது போடாது அவங்களோட விருப்பம். ஆனால் கண்டிப்பாலும் நல்லது செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. போடாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நல்லது செய்வார்னு நினச்சி தான் எம்ஜிஆருக்கே ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வாங்கன்னு நினச்சி தான் எல்லோரும் போடுவாங்க. போடாமலாம் இருக்க மாட்டார். இவரும் இந்த எலெக்ஷன் இல்லை, அடுத்த எலெக்ஷனில் ஏதோ ஒரு எலெக்ஷன்னாச்சும் அவர் நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னு தான் எல்லோரும் ஏங்குறாங்க. வேறு ஒன்றும். அதுக்கோசரம் இவரும் அதை நினச்சி இறங்கி வந்திருக்காரு. இவருக்கு நாம் சப்போர்ட் பண்ணலாம், வேறு யாரும் சப்போர்ட் பண்ணுவா? நாம் தான் சப்போர்ட் பண்ணோம். வந்தால் எப்படியும் நல்லது தான் செய்வார். எல்லாருமே வந்து கெட்டது மட்டும் செய்ய கிடையாது. எல்லோரும் நல்லது செஞ்சாங்க தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் நல்லதோடு அதிகமாக கெட்டது தான் செய்கிறாங்க. இவர் வந்து கெட்டது செஞ்சாலும் எல்லோரும் சொல்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க, ரசிகர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. ஏங்க ரசிகர்னால் எல்லாருமே கூட வந்து பார்க்க தாங்க செய்வாங்க. அதுவும் பார்க்காம இருக்க முடியுமா?
சொல்லும் பார்க்கலாம். இவர் நல்லது செய்வாருங்க, செய்யாமலாம் இருக்க மாட்டார். சும்மா இருக்கும்போதே நல்லது செய்கிறாரு, மேலே வந்தால் நல்லது செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்குது. அதுவும் பெரியவங்களோட எல்லாத்துக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப அதிக நம்பிக்கை. அவங்களோட வாழ்க்கை தான் இதுக்கு மேலே. பெரியவங்களாம் வாழ்ந்துட்டாங்க எல்லாரும், இதுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கை தான் அது, அவங்கள தான் பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரசிகர் தான். ஓப்பனாக சொல்கிறேன், நான் இதெல்லாம் எனக்கு வைக்காத எல்லாருமே கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் 6 பேர் வரும். 6 பேர்த்தில் 5 பேருமே நாங்கள் விஜய் ரசிகர் தான். நான் வந்து ஏடிஎம்கேல எங்கள் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அதனால் அவர் கூட இருக்கேன். அதனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தேவை விஜய், அவ்வளோதான். எங்கள் பாப்பா, எங்கள் தம்பி, இவன் எங்கள் தம்பி தான், எல்லாருமே விஜய் ரசிகர் தான். இன்றைக்கி ஒர்க்கை விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஏன் ஒர்க் விட்டு வரோன்னா அவரை பார்க்கணும். எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் எனக்கு பெருசு கிடையாது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சிக்குவோம். இவரை இன்றைக்கி பார்க்கல, நாளைக்கு எங்கே போய் பார்க்க போகிறோம்? பார்க்க முடியாது இல்லை. திருப்பி இவர் வந்தால் தான். திருப்பி நாங்கள் 5 வருஷம் உட்காந்துட்டு இருக்கணும் ஒரு வரதுக்கோசரம். அதனால் பார்க்கணுங்கிறதுக்கோசம் பார்க்குறோம். அதெல்லாம் அது ஆகிறது அவங்க பொறுத்து தானே இருக்குது. அதெல்லாம் எல்லாம் பார்க்கணும். இன்னும் என்ன மிஞ்சி போனால் இன்னும் 1 மாதம் அவ்வளோதான். எல்லோரும் கண்டிப்பாக பார்ப்பாங்கல்ல, அப்போ தெரியுமில்ல. அல்ல அதான் ஆவார்னு அதான் சொல்கிறேன் இல்லைங்கண்ணா. என்னோட நம்பிக்கை ஆவார்னு, மற்றவங்களோட நம்பிக்கைலாம் எப்படி என்னன்னு தெரியணுமில்ல. நான் ஒண்டி மட்டும் ஓட்டு போடாத ஜெயிக்க போகிறதில்ல, எல்லோரும் ஓட்டு போடாத தான் ஜெயிக்க போகிறது. நாங்கள் சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டி வீரபாண்டி தொகுதியிலேருந்து வரோங்க. விஜய் வந்து அவரோட இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்து நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் வராரு. இந்த மாதிரி யாருமே இந்த எண்ணங்கள் வந்து வராது. ரஜினி வந்து இன்ன வரைக்குமே வந்து வயசாகியுமே படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. எங்களை மாதிரி ரசிகர்களுக்கும் மக்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு அந்த சம்பளத்தை விட்டுட்டு அவரோடைய குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டு அவர் சுயநலமாக இருக்கலாம். ஆனால் வந்து மக்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அவரை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்தி விட்டது, மக்களுக்கு எதாவது பண்ணணும் ரசிகர்களுக்கு அப்படிங்கிறத வந்து வராரு. அவர் நல்ல எண்ணத்துக்கு நாங்கள் அவருக்கு கூட துணையாக எப்போவுமே இருப்போம். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும். நான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நான்லாம் ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து நிறையா நலத்திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவருடைய வழிகாட்டின் வராதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் நிறையா நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் இப்போ அரசியலுக்கு வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். அதனால் அவர் பக்கம் நிற்கிறோம். இருக்குண்ணா, மக்களை பார்த்து நினச்சாங்கன்னா இருக்குது, நடக்கும். நாங்கள் சந்தோஷமாக எங்கள் மாவட்டத்துக்கு வர்றது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். நைட்டில் இருந்தே நாங்கள் வரணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாம் லீவு போட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் பார்க்கணும். நான் இதே ஊர் தான், சேலம் தாங்கண்ணா. ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறோங்கண்ணா. ரொம்ப நாள் கழித்து வராரு. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் தலைவர் தான் கண்டிப்பாக மாற்றம் வரும். டிவிக்கு எப்பயுமே வெற்றி தான். 2020 எங்கள் தலைவர் தான் வருவார், வெற்றி நிச்சயம். 2 கட்சி மாற்றி வந்துட்டாங்க. எங்களுக்கு புதுசாக ஒரு மாற்றம் வேணும். அதனால தான் நாங்கள் விஜயமாக ஆதரிக்கிறோம். வந்தால் மாற்றம் பண்ணுவோம், நல்லது பண்ணுவார் தாங்கண்ணா. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம். ஆமாம், நாங்கள் விஜய் பார்க்குறக்கு ஆர்வமாக வர்றோம். எங்கள் தலைவர் பார்க்குறக்குங்க பாஸ் இல்லைங்க, இருந்தாலும் பார்க்கலாம்ங்கிற ஒரு முயற்சி. ரொம்ப பிடிக்குங்க. 2026 மாற்றம் வரணும். 2 கட்சி பார்த்து சடைஞ்சிட்டோம். எல்லாமே ஊழல். இவரை வந்து நல்லது மாற்றம் பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு. மக்களுக்கு நல்லது பண்ணுவார். பல பேர் பல குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. அதுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு தெரியுங்களா, வெற்றிக்காகத்தான். கண்டிப்பாக. நாளையும் நம்மதே, நாடு நம்மதே. கந்தம்பட்டி பைபாஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊருக்கு வர்றது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து விஜய் தான் எனக்கு அண்ணன் மாதிரி. அதனால எல்லாமே நல்லா தான் பண்ணுவார். தமிழகத்துக்கு தேவையான எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர்றாரு. 100% சேலம் தலைவரோட கோட்டை தான். இந்த டைம் வாய்ப்பு இல்லைங்க. சேலம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மொத்தமும் விஜயோட கோட்டை தாங்க. 234ல் 230 தொகுதி ஜெயிப்பாருங்க. விசில் சின்னம் வந்து நல்ல சின்னம் தான். எல்லாத்துக்கும் வந்து நல்லா புரிகிற மாதிரி கேட்குற சின்னம் தான். பரவாயில்ல தான் அது. ஆட்சி அமைப்பார். அதெல்லாம் நிறைய ஃபுல்லாக ஆதரவு கொடுப்பாங்க. அவங்க எல்லாமே இங்கே இருக்க சேலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் ஆதரவு தருவாங்க. நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்க தான் லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே, வயசானவங்கலேருந்து எல்லாருமே அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க.